பால் நிறுவன மேலாளர் நவீன் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் நடந்தது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கேள்விகள் எழுந்து வருகின்றன. கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் நவீன் தூக்கில் தொங்கியபடி கிடந்ததால் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்து வந்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையை மேற்கோள் காட்டி சென்னை காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டம் உய்யிரு பகுதியைச் சேர்ந்த நவீன் பொல்லினேனி என்பவர் சென்னை மாதவரத்தில் இயங்கி வரும் திருமலா பால் நிறுவனத்தில் கருவூல மேலாளராக கடந்த 2022 ஏப்ரல் மாதம் பணியில் சேர்ந்துள்ளார். இதற்கிடையே நிறுவனத்தில் 44 கோடியே 50 லட்சம் ரூபாய் மோசடி நடந்த விவகாரத்தில் நவீன் மீது புகார் அளிக்கப்பட்டது. இப்படியான சூழலில் தான் வாங்கிய இடத்தில் இருக்கும் குடிசையில் நவீன் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு கொல்லப்பட்டாரா என்பது வரை கேள்விகள் எழுந்தன. எனினும் நவீன் தூக்கில் தொங்கிய இடத்தில் நாற்காலியோ மற்ற பொருட்களோ இல்லையே, கைகள் கட்டப்பட்டிருந்ததே, எப்படி தற்கொலை செய்து கொண்டார் என்று எதிர்க்கட்சிகள் உட்பட பல தரப்பில் இருந்து கேள்விகள் எழுப்பப்பட்டன. இந்நிலையில்தான் இந்த விவகாரம் குறித்து சென்னை காவல்துறை விரிவாக விளக்கம் அளித்துள்ளது. அதில் உடற்கூராய்வில் நவீனின் உடலில் நகைக்கீறல் காயங்களோ அல்லது வேறு யாரேனும் தாக்கியதற்கான காயங்களோ இல்லை எனவும், நவீன் தற்கொலை செய்து கொண்டுதான் உயிரிழந்தார் எனவும் பிரேத பரிசோதனையின் போது மருத்துவர்கள் தெரிவித்ததாக புழல் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் கைகள் பின்னால் கட்டப்பட்டது தற்கொலை செய்து கொள்ளும் போது கயிற்றை அவிழ்க்க கூடாது என்பதற்காகவே நவீனே பின்னால் கைகளில் சுற்றி கொண்டதாகவும், கயிற்றால் கைகளை கட்டவில்லை எனவும் தடயவியல் நிபுணர்கள் தெரிவித்ததாகவும் போலீசார் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கட்டடம் கட்டுவதற்காக குடிசையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சிமெண்ட் மூட்டையிலிருந்து நவீன் தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மறுபுறம் கடந்த மாதம் 26ஆம் தேதி நவீனை காவல் நிலையம் அழைத்து துணை ஆணையர் விசாரணை நடத்தினார் என்று சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதேபோல நேற்றைய தினமான 10ஆம் தேதி காவல் துணை ஆணையர் பாண்டியராஜன் எதற்காக விடுப்பு எடுத்தார், காவல்துறையினர் யாரேனும் நவீனை மிரட்டினார்களா என்பது குறித்து விசாரிக்க கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜனை காவல் ஆணையர் அலுவலகம் வரவழைத்து காவல் ஆணையர் உத்தரவிட்டிருந்தார். உத்தரவின் பேரில் கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜன் இன்று காலை 11 மணிக்கு காவல் ஆணையர் அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். அவரிடம் இணை ஆணையர் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் மோசடி வழக்கை காவல் ஆய்வாளர் விசாரித்ததன் காரணமாக மாதவரம் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் விஜயபாஸ்கர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நவீன் தனது இமெயிலில் தன் மரணம் விரைவில் உங்கள் சாம்ராஜ்யத்தையே உழுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள், எனக்கு பின்னால் பல பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் நவீனுக்கு பின்னணியில் மோசடியில் தொடர்புடையவர்கள் யார் யார் என்பது குறித்த விவரங்கள் வெளிவர வேண்டுமென்றால் வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட வேண்டும் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.